ஹலோ கைஸ், வெல்கம் டு கமெண்ட்ரி. நம்ம வீட்டில் வந்து ஸ்டீவ் ஹேரிங்டன், அதாவது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கேரக்டர்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஸ்டீவ் பைலுகடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கேரக்டராக தான் நம்ம ஸ்டீவை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட ரிடம்ஷன்னாலேயும் அவரை நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அவரை ஏன் பிடிக்குது, அவருக்கு எதுக்கு பிடிக்குது, அவரோட மெயின் ஸ்டோரி என்ன, அந்த மொத்த 5 சீசன்லேயும் அவரோட ஸ்டோரி என்னன்றதை தெளிவாகவே நம்ம இந்த இதில் பார்த்துடலாம். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு அவருக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா, அவரோட ஸ்டோரியே நல்லா எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீசன்லேயே அவர் சாக வேண்டியது அந்த லாஸ்ட்டில் அந்த டெமோக்ரான் ஃபைட்லேயே. ஏன்னா அவரோட ஆக்டிங் பிடிச்சி போய், அவரோட ஸ்டைல் பிடிச்சி போய், நம்ம டஃபர் பிரதர்ஸ் வந்து 10-11 நம்மளோட ஸ்டீவையும் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் ஒரு சேஞ்சாக நம்மளோட ஸ்டீவையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவரையும் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்டீவோட ஸ்டோரி என்னென்னா, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு செம ப்ளே பாய், பயங்கர ரிச்சானவர் அண்டு பயங்கர ஃபேமஸானவர். அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாள். அதாவது அவர் தான் நம்ம நான்சிக்கு வந்து ஸ்டீவை பிடிச்சாலும், ஏன்னா அவன் மேலே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவன் வந்து ஒரு மாதிரி அவன் இருக்கிற இடமும், அவன் கூட இருக்கிற அந்த புல்லிஸும், அந்த இடம் தாங்க அவனை ஒரு பெரிய கெட்டவனாகவே காமிக்குவாங்க. அவன் வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டீவ் வந்து நல்லவன் தான். ஏன்னா அவன் கூட இருக்கிறவங்களும், அவனோட இடமும், அவனோட நடவடிக்கையும் அதுதான் அவனை கெட்டவனாக மாற்றுது. ஆக்சுவலாக அவனை ரொம்ப பிடிச்சது தான். அதுக்கப்புறமா நம்ம ஜானத்தன் கூட போனதுனால செம கடுப்பில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் எழுதியிருந்திருப்பார். அண்ட் அதனால் நம்ம ஜானத்தனோட கேமராவே உடச்சிருப்பாரு. ஆக்சுவலாக எல்லாருமே இந்த சீனை தப்பு சொல்லியிருப்பீங்க. இது ஆக்சுவலாக தப்பே இல்லைங்க. ஏன்னா அவர் கேர்ள் ஃப்ரெண்டுனா நான்சி ட்ரெஸ் மாற்றும் போது அவர் ஃபோட்டோ எடுத்திருப்பான். ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் மட்டும் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோ ஜானத்தனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. அதனால தான் அவர் உடச்சிருப்பாரு. அது தப்புன்னு உணர்ந்தவர் அந்த சீசனோட லாஸ்ட்லேயே அவருக்கு ஜானத்தனுக்கு ஒரு புது கேமரா வாங்கி கொடுத்துருப்பாரு. நான்சி வந்து ஜானத்தன் கூட போய் சீட் பண்ணுற மாதிரி ஆகிருப்பார். அதனால தான் நம்ம ஸ்டீவ் வந்து பயங்கர கடுப்பாகி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக நம்ம ஸ்டீவ் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் நம்ம ஸ்டீவ் ரொம்ப கெட்டவனாகவே போர்ட்ரே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இதனால தான் நம்ம ஸ்டீவ் வந்து ஒரு கெட்டவன் மாதிரி நினச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறமா இதெல்லாம் தப்புன்னு உணர்ந்த அவர் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் போக்கிட்டு, அவர் எவ்வளோ தான் ரிச்சாக எவ்வளோ ப்ளே பாயாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு உண்மையான லவ்வை உணர்றாரு. அதாவது ஒரு பொண்ணு நான்சின்ற அந்த பொண்ணு மேலே ஒரு உண்மையான காதலை நிரூபிக்கிறாரு. அதுக்காக இது எல்லாமே முக்கியம் இல்லை, நம்ம அவளுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்தமாக அவர் எல்லாத்தையும் அவர் பண்ண தப்பெல்லாம் திருத்திட்டு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்டீவை பிடிச்சதுக்கான காரணமும் இருக்கும். ஏன்னா அவரோட அந்த ரிடம்ஷன், அந்த ஸ்டோரி லைன்லாம் பயங்கரமாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கே. அவரோட மொத்த ஸ்டோரியும் சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் தப்பு, நம்ம அவளுக்காக மாற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அவர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் அடுத்த கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சண்டை போட்டு, இந்த புலிஸ் கூடலாம் சண்டை போட்டுட்டு, நான் அவளுக்காக போகிறேன், நான் மொத்தமாக சேஞ்ச் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டெல்லாம் விட்ட உடனே தான் அவர் நல்லவராக மாற ஆரம்பிப்பார். அதெல்லாம் நல்லவராக மாறி போவார். அண்ட் நம்ம ஜானத்தன் அண்ட் நான்சி இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறத பார்த்தாலும், அவங்க 2 பேர் தனி ரூமில் கடுப்பான ரூமில் ஒன்றா இருக்கிறத பார்த்தும் நம்ம ஸ்டீவ் கோவம் வராதுங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து தான் பயங்கர கடுப்பாக எல்லாமே உடச்சிருப்பார். இப்போ அவங்க ஒன்றா இருக்கிறது தெரிஞ்சும் அவர் கோவமாக மாட்டார்னா, அப்போ எந்த அளவுக்கு அவர் கேரக்டர் ரைட்டிங், அந்த ஆர்க்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு அவர் மாறினதுனால தான் அவரோட கேரக்டரே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் எல்லாருக்குமே. அண்டு சடனாக ஒரு கெட்டவன் வந்து இவ்வளோ நல்லவனாக மாறுறானா நம்ம எல்லாருக்குமே பிடிக்க தானே செய்யும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம லோக்கி கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் கடைசியில் அவரோட சாக்ரிஃபைஸ்னாலும் நம்ம எல்லாருக்குமே அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நிறைய மார்வல் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க அவங்க. அது கூட நம்ம ஒரு மெயின் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டீவையும் இங்கே போர்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்காகவே நம்ம ஸ்டீவோட ஸ்டோரி லைனே பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்ம நான்சியும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டீவ் போயிருந்துருக்க மாட்டார். நான்சியை நம்ம காப்பாற்றி ஆகணும், அவள் நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் காப்பாற்ற போயிருந்துருப்பார். போகலைன்னா நம்ம யாருக்குமே அவர் பிடிச்சிருக்காது தான். ஏன்னா போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டெமோக்ராட்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. தெரியாமலே நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ பயங்கரமாக அடித்து கஷ்டப்பட்டு கொன்றுவார். அண்ட் இந்த லவ் வந்து சீசன் 1லேருந்து இருக்கட்டும், சீசன் 5 வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். மொத்த சீசன் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். அண்ட் அந்த இதில் கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டீவ் வந்து நம்ம நான்சி வந்து ஜானத்தன் தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம ஸ்டீவ் வந்து அந்தளவுக்கு விட்டு கொடுத்துருக்க மாட்டார். நீயே போனாலும் போ, ஏன்னா உன்னோட காதலை மட்டும் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அதனாலேயே நம்ம அந்த ரிடம்ஷன் பிடிச்சதுனாலே நம்ம ஸ்டீவையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். சீசன் 1, 2 ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும். அண்ட் சீசன் 2, சீசன் 3ல் தான் அவர் வந்து ஒரு கார்டியனாக மாறுறதுக்காக நம்ம நான்சியாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பேபி சிட்டராக
மாறி இருப்பார். அந்த இடத்துல தான் நம்ம எப்படி இருந்து நம்ம ஸ்டீவு காதலிக்காக மொத்தமாக சேஞ்ச் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ப்ரொடெக்டராக மாறி இருந்திருப்பார். ஒரு புல்லிஸ் கேங் கூட இருந்தவர் ஒரு ப்ரொடெக்டராக மாறுற அளவுக்கு மாறி இருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த பசங்களுக்காகவே மாறுற மாதிரி தான் அந்த சீசன் 3 அதுக்கு மேலெலாம் ஃபுல்லாகவே அப்படி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த பசங்களுக்காகவே முழுக்க மாறி இருந்திருப்பார். ஒரு புல்லியாக இருந்த ஒரு புல்லி கேங்லேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய சேஞ்சுக்கு உண்டாகியிருக்காரு நம்ம ஸ்டீவு. அண்ட் இவரோட இந்த ரிடம்ஷன் இந்த ஆர்க்கு இது எல்லாமே தான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்டு அவங்க கூடலாம் அந்த பசங்கள்லாம் தப்பான முடிவு எடுத்து ஏதோ எஸ்கேப் ஆகிறேன்னு ட்ரை பண்ணி ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்கள தடுக்கலான்னு வந்திருப்பார். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல முடிவு தான் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஏன்னா நான் உங்களோட கார்டியனாக இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் அந்த பசங்களுக்காக அந்த டெமோகார்கன் கூட சண்டை போடுவார் தான். அவருக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ வரைக்கும் அந்த டெமோகார்கன் பற்றி ஒன்றுமே. இருந்தாலுமே அந்த பேட்டை வச்சுட்டு அவர் நிற்பார் பாருங்கள் பயங்கர திறமையாக. அதெல்லாம் பயங்கரமாக கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். மொத்தமாக அந்த பசங்களுக்காகவே ஒரு கம்ப்ளீட் பேபி சிட்டராகவே மாறி இருந்திருக்கு. அண்ட் நம்ம மேக்ஸோட அண்ணனாக இருந்தாலும் மேக்ஸுக்கு ஓகேனா தான் போக விடுவேன், அது வரைக்கும் யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம பில்லி தான் ஜெயிப்பார். ஃபஸ்ட் அடி அடிச்சிருந்தாலும் அந்த மொத்த ஃபைட்லேயும் பில்லி தான் பயங்கரமாக போட்டு அடித்து ஜெயிப்பாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே நம்ம ஸ்டீவ் பரவாயில்ல, நான் என்ன தான் ஆனாலும் சண்டை போட்டுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி நிற்பார். இந்த கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எதையோ நோட் பண்ண மாதிரியே இருக்கும்ல. அவரால் முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் போகிறாரு. இதுதான் அந்த ரிடம்ஷனுக்கு ரொம்பவே காரணம். அதாவது அந்த கைதி படத்தில் வெளியில் 100 பேர்கிட்ட நிற்பாங்க. இருந்தாலுமே அந்த நெப்போலியன் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் அவரால் சண்டை போட முடியாதுன்றது அவருக்கே தெளிவாகவே தெரியும். இருந்தாலும் நான் காப்பாற்றுறதுக்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரி நிற்பார். அந்த கேரக்டர் இங்கே தெளிவாகவே காமிச்சிருந்துருப்பாங்க. நம்ம ஸ்டீவும் அதுக்காகவே தான் நின்றுப்பார். நம்ம மேக்ஸை காப்பாற்றியே ஆகணும், இந்த பசங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர சண்டை போடுவார். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் தான் அந்த ஊசி வச்சு குத்தி காப்பாற்றி இருந்திருப்பாங்களே. அண்ட் இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லை, அந்த அப்சைட் டவுனுக்கு போகும்போது கூட அந்த பசங்கள்லாம் வெளில விட்டுட்டு இவர் மட்டும் தான் அந்த அடியில் வாட்டர் டவுனுக்குள்ளே போயிட்டே வருவார். அண்ட் எல்லாரையுமே மேலே அமிச்சதுக்கப்புறம் தான் நானும் உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி நின்று எல்லாருமே மேலே அமிச்ச உடனே தான் அவரும் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி நிற்பார். அவரோட அந்த கேரிங் அந்த கார்டியன் இந்த மொத்த டீமுக்குமே ஒரு லீடர் மாதிரி எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த டிசிஷன் அவரை விட்டு போகாது. ஒரு நல்ல லீடராகவே மாறி இருந்திருப்பார். அண்ட் இது மட்டும் இல்லை, இது மட்டும் அவருக்கு பிடிச்ச காரணம் இல்லை, ரெண்டாவது காரணமாக அவரோட ஸ்டைலுமே எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும். அவரோட ஹேர் ஸ்டைலுமா இருக்கட்டும் சரி, அவர் பார்க்குறதுக்கும் ஹேண்ட்ஸமாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹேர் ஸ்டைலையும் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ரஜினி இருப்பாள் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்டைலாக தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஃபைட் அப்பையும் சரி, அந்த பேட்டை சொலட்டி அடிக்கும்போதும் சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ்கிரீம் கடையில் ஃபைட் போகல அப்போயும் அந்த ஃபோனை தூக்கி போட்டு அப்படி போட்டு பிடிச்சி அடிக்கிறதும் இருக்கிறதும் சரி, அந்த ஸ்டைல் எல்லாமே நம்ம ஸ்டீவுக்கும் பயங்கரமாகவே சூட்டாக இருக்கும். அதுவும் அவருக்கும் தெளிவாகவே அந்த கேரக்டர் ரைட்டிங்கில் காமிச்சிருந்துருப்பாங்க. அதுவுமே எல்லாருக்குமே பிடிச்சதாக தான் இருக்கும். அவரோட ட்ரெஸ்ஸிங்கும் சரி, அவரோட ஹேர் ஸ்டைலும் சரி பயங்கரமாகவே இருக்கும். அதான் நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாகவே சொல்லுவோமே, ஸ்டீவ் த ஹேரிங்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதெல்லாம் இவருக்கு இந்த இடத்துல கரெக்டாகவே சூட் ஆகும். பயங்கரமாகவே பண்ணியிருப்பாங்க. அவரோட கேரக்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும் சரி, அவரோட விஷுவலாக இருக்கட்டும் சரி, ஒரு ஸ்டீவ் ஹேரிங்டன்றதுக்கு கரெக்டான ஒரு அளவே சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்டீவ் அந்த ஜானத்தன் கேரக்டருக்கு தான் ஆடிஷன் போயிருந்திருப்பார். ஏன்னா அந்த ஜானத்தன் கேரக்டருக்கு பதிலாக ஸ்டீவ் ஹேரிங்டன்ற கேரக்டர் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஜானத்தன் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக. ஏன்னா ஜானத்தன் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்காது தான் எனக்கு தோணுது. ஸ்டீவாக செலக்ட் பண்ணது தான் பயங்கரமாக இருக்குது. அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வரும்ன்றது கடைசி வரைக்கும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்டீவ் டஸ்டின் இவங்க 2 பேரும் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஒரு எந்தளவுக்கு க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்டு கிட்டத்தட்ட நம்ம டஸ்டினுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு பிரதர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம டஸ்டினுக்கு அப்பா இருக்கிறதையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டீவ் தான் இந்த இடத்துல அவர் அப்பா மாதிரி இருந்திருப்பார். மோஸ்ட் ஆஃப் தி டைமில் அவர் அப்பான்ற மாதிரி தோணியிருக்காது நம்ம எல்லாருக்குமே. அவர் ஒரு கேரிங் டேக்கர் மாதிரி, அதாவது ஒரு பிரதர் மாதிரி தான் வந்திருப்பார் நம்ம டஸ்டினுக்கு. ஒரு டஸ்டினோட ஒரு பிரதர் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் சரி, நம்ம டஸ்டினுக்கு அந்த அப்பா மாதிரி நடிச்சிருக்க மாட்டார். அவரோட அந்த சூட் அவருக்கு ஒரு பிரதராக இருக்கிறதுக்கு தான் அவருக்கும் சூட் ஆகும். இந்த இதை வச்சு தான் நம்ம டஸ்டினும் வளர்ந்துருப்பார். நம்ம ஸ்டீவோட கேரக்டரும் சரி, அவரோட கேரக்டரும் சரி, 2 பேருக்குமே சேமான கேரக்டர் தான். நம்ம ஸ்டீவும் அந்தளவுக்கு படிச்சிருக்கவும் மாட்டார். அதனால் அவரும் அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டும் இல்லை. அவர் அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இல்லாதனால தான்
நம்ம டஸ்டினோட அந்த இன்டெலிஜென்ஸும் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடைசியில் எல்லாருமே ஒரு ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அவங்கவுங்க வேலைக்கு பிடிச்ச அளவுக்கு போய்ப்பாங்க. நம்ம ஸ்டீவ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வேலையாக மாறிட்டு இருந்திருப்பார். கடைசியில் ஒரு கோச்சாக தான் மாறி இருப்பார். நம்மளுக்கு இந்த பேபி சிட்டர் வேலை தான் ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம ஒரு கோச்சாகவே மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்திருப்பார். அண்ட் இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி சூட் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டீவுமே ஒவ்வொரு வேலைக்கே போவார். நான் இது செட் ஆகாது அது செட் ஆகுதுன்னு சொல்லி அந்த ராபின் கூட போகும்போது இருக்கட்டும் சரி, அப்போயுமே எனக்கு இந்த வேலை செட் ஆகலை அந்த வேலை செட் ஆகலை, நான் ராபின் கூட அந்த வேலைக்கு போகிறேன், அந்த ரேடியோ ஸ்டேஷன் போகிறேன், அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறேன் அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு இதாக மாறிக்கிட்டே இருந்திருப்பார் நம்ம ஸ்டீவ். இதுதான் நம்மளுக்கு ரியல் லைஃப்லேயே நடந்திருக்கும். அதனாலே நம்ம ஸ்டீவ் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனான ஒரு கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. நம்ம ஸ்டீவுக்கும் நம்மளோட அந்த மொத்த ஸ்க்ரீனுக்கும் அவுட்டில் உள்ள ஒரு இவங்களுக்கும் அந்த இதுதான் தெளிவாகவே காமிச்சிருந்துருக்கோம் அங்கே. அதுதான் நம்ம ஸ்டீவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ்க்கே உண்டாகிற மாதிரி ஒரு காரணமாகவே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருட கேரக்டர் இன்டெலிஜென்ஸும் காமிக்கிறதுக்கும் நம்ம ஸ்டீவ் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். நம்ம டஸ்டினோட அவர் இருக்கும்போது அவர் அந்தளவுக்கு இன்டெலிஜென்ஸாக இருந்திருக்க மாட்டார். அவர் அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இல்லாதது தான் நம்ம டஸ்டின் அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக காமிச்சிருக்கோம். அவர் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் நம்ம டஸ்டினோட இன்டெலிஜென்ஸும் காமிச்சிருக்க முடியாது. அண்ட் நம்ம ராபினும் ஒரு எல்ஜிபிடிக்யூன்றது நம்ம ஸ்டீவ் தான் ஒத்துக்க வச்சுருப்பார். நானும் ஒத்துக்கிட்டேன், நீ மறக்காம ஒத்துக்கோ, உன்னையும் இந்த சொசைட்டி ஒரு நாள் கண்டிப்பாக ஏற்றுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ராபினே மாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நான்சி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீவை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போக்கியான கேர்ளாக ஒரு நார்மலான கேர்ளாக தான் இருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு கைண்டான க்யூட்டான கேர்ளாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி ஒரு பயங்கர சயின்டிஸ்டான மாதிரி, ஒரு வேலையை தேடி போகிற மாதிரி, இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஸ்டீவ்னே சொல்லலாம். இதுதான் நம்ம ஸ்டீவை எல்லாருக்குமே பிடிச்சதுக்கான ஒரு கேரக்டர். யாருக்குமே நம்ம ஸ்டீவுக்குன்னு ஒரு ஹேட்டர்ஸே இருந்திருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் சீசனில் எல்லாருமே அவர் ஹேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அடுத்து போக போக அவரோட கேரக்டர் டெவலப்பிங்காக இருக்கட்டும் சரி, அவரோட ஃபேன் பேஸும் கொஞ்சம் கூட குறையில, எல்லாருமே ஏறிட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் நம்ம ஸ்டீவ் பயங்கர இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டீவ் மாதிரி ஒரு ப்ரொடெக்டர் ஆகணும் அந்த மாதிரி தான் ஆசை எல்லாருக்குமே இருந்திருக்கும். அண்ட் இவரோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோ கீரி. இவர் ஆக்சுவலாக ஒரு சிங்கராகவும் தான் நடிச்சிருப்பார். இவர் ஒரு இடத்துல பிறந்து அவர் படிக்கிறதுக்காக சிக்காகோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்காக ஸ்கூலுக்காக போயிருந்திருப்பார். அந்த இடத்துலேருந்து அவர் லைஃபுக்கு அவர் கொஞ்சம் ஆக்டிங்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. அதனால ஒவ்வொரு ஆடிஷனும் போகும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆடிஷன் நடக்கிறது தெரிஞ்ச உடனே அங்கே ஜானத்தன் ஆக்டிங்காக போவார். ஏன்னா அந்த ஜானத்தன் ஆக்டிங்க்கு அவர் செட் ஆகிறதுனால போகும்போது அவர் டக்குன்னு போக விடாமல் நீ இந்த ஸ்டீவ் ஹாரிங்டன் இதுக்கு நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே அவர் ஓகே சொன்னதுனால அந்த கேரக்டருக்கு அவரை போட்டிருப்பாங்க. அண்ட் அவர் ஃபஸ்ட்டு சீசனோட எண்ட்லேயே அவர் மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஒரு கேரக்டரை பிடிச்சி போய் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம ஜோ கீரியோட ஆக்டிங் இமேஜின் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மொத்த சீரீஸ்லேயுமே நம்ம ஸ்டீவ் இல்லாமல் என்னால் இந்த ஷோவே இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் நம்ம ஸ்டீவ். ஓகே, வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய், see you.